வணக்கம் நண்பர்களே. எந்த காய்கறிகளை சாப்பிட்டா நம்மளுடைய உடம்புக்கு நல்ல பலனையும் பாதுகாப்பையும் கொடுக்கும், அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக 60 வயசுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டிய முக்கியமான 10 காய்கறிகளையும் அவை நம்ம உடம்புக்கு தரக்கூடிய நன்மைகளையும் அந்தந்த காய்கறிகளில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, அது எவ்வாறு நம்ம உடலில் போய் சேருதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். எந்த காய்கறிகளை எப்படியெல்லாம் சாப்பிடலாம்ங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காய்கறிகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய வயது 10 வயது கம்மியாகி நீங்கள் இளமையாக இருக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய காய்கறி என்னன்னா முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரை 60 வயசுக்கு மேல் உள்ளவர்களுக்கு மிகவும் அவசியமான ஒரு கீரை. ஏன்னா 60 வயசுக்கு மேலே ஆயிட்டா நம்ம உடலில் பல மாற்றங்கள் ஏற்படும். கால் வலி ஏற்படும், கை வலி ஏற்படும், நம்மளால் எந்திரிச்சு ஒழுங்காக நடந்து போக முடியாது, நடக்கும்போதே ஒரு தடுமாற்றம் ஏற்படும். இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது முருங்கைக்கீரை. ஏன்னா முருங்கைக்கீரையில் நம்மளுக்கு கால்சியமும் அயனும் அதிகமாக இருக்குது. நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு முருங்கைக்கீரை உதவி பண்ணுது. அதே மாதிரி ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை கூட்டுறதுக்கும் முருங்கைக்கீரை பயன்படுது. நம்மளுடைய உடலுக்கு வலிமையும் நரம்புகளுக்கு பலத்தையும் கொடுக்கக்கூடியது. நம்மளுடைய கண்களுக்கு நல்லது. ஏன்னா நம்மளுக்கு வயது ஆக ஆக கண் பார்வை மங்கிவிடும். ஸோ முருங்கைக்கீரையை நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுடைய கண் பார்வை தெளிவடைய ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் விட்டமின் ஏ அதிக அளவில் நிறைஞ்சிருக்குது. ஸோ காலை உணவுடன் முருங்கைக்கீரையை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது சாம்பாராவோ கூட்டாவோ அப்படி எதுனாலும் வேணாலும் உங்களை ரெடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா முருங்கைக்கீரையில் பவுட்ரு பண்ணி அதை சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம். இல்லை முருங்கைக்கீரையில் சூப்பு செஞ்சும் குடிக்கலாம். வாரத்துக்கு 2 முறை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த 2வதாக பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா பசலைக்கீரைங்க. இந்த பசலைக்கீரை என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புக்கு ஒரு பச்சை தங்க மாதிரி செயல்படுது. தங்க மாதிரி நம்ம இந்த பசலைக்கீரையை மதிக்கணும். ஏன்னா இது நம்ம உடலுக்கு அவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடியது. நம்மளுக்கு ஒரு வயதை கடந்த உடனே நம்மளுக்கு ரத்த அழுத்தம் வந்துடும். அதாவது பிபி, ப்ரெஷர் இது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பசலைக்கீரை தான் பயன்படுது. அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில், அதாவது ஒரு வயதை கடக்கும் பொழுது இப்போல்லாம் பெரியவங்க சின்னவங்க அப்படி இல்லை, எல்லாருக்குமே இதயம் சார்ந்த நோய்கள் வருது. முக்கியமாக அந்த ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய மார அடைப்பை தடுக்கிறதுக்கு இந்த பசலைக்கீரை உதவி பண்ணுது. நம்மளுடைய நரம்புகளை பல மடங்கு பலப்படுத்துறதுக்கு இந்த பசலைக்கீரை உதவி பண்ணுது. ஸோ இந்த பசலைக்கீரையை நீங்கள் சாதாரண கீரை நினச்சிடாதீங்க. எங்கேயெல்லாம் இந்த பசலைக்கீரையை நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போவே வாங்கிடுங்க. இதனுடைய மதிப்பு 10 ரூபா தான். ஆனால் நம்மளுக்கு இதனுடைய ஊட்டச்சத்துக்கள் ஏராளம். நம்மளோட உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரை அப்படின்னா பசலைக்கீரை தான். ஸோ எந்த பசலைக்கீரையாக இருந்தாலும் சரி, கொடி பசலையாக இருந்தாலும் சரி, குத்து பசலையாக இருந்தாலும் எந்த பசலைக்கீரையை நீங்கள் பார்த்தாலும் விடாதீங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கிறீங்க. இந்த பசலைக்கீரைகளை நீங்கள் சூப்பு வச்சு சூப்பாகவும் எடுத்துக்கிறலாம். இல்லை இதை கடைஞ்சு சாதத்தோடு போட்டு நீங்கள் சூடாக சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டாக இருக்கும். சிறு குழந்தைகள் எல்லாருக்குமே கொடுக்கலாம். இது ஹீமோகுளோபின் அளவையும் அதிகரிக்க செய்யும். ஏன்னா வயதானவர்களுக்கு ரத்தமும் உடலில் இருக்காது. ஸோ அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வான நிலை ஏற்படும். இந்த கீரையை எடுத்துக்கிற பொழுது அவங்களுக்கு ரத்தம் உடலில் அதிகரிக்க செய்யும். ஸோ இதுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மாத்திரை மருந்து இதெல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கையாகவே இயற்கை கொடுத்த இந்த கீரை நமக்கு இருக்குது. இந்த கீரை எங்கே பார்த்தாலும் விடாமல் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அடுத்து முக்கியமாக, அதாவது சர்க்கரை நோய். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே சர்க்கரை நோய் வந்துருச்சு. இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த உணவும் சொல்லலாம் இந்த பசலைக்கீரை. அதனால் முடிஞ்ச அளவு இந்த பசலைக்கீரையை எல்லாருமே, சர்க்கரை நோய் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, முக்கியமாக 60 வயசுக்கு மேலே கடந்தவர்கள் கண்டிப்பாக இந்த கீரையை எடுக்கும் பொழுது உங்களுடைய உடல் நல்ல ஆரோக்கியம் மேம்படும். இந்த கீரையை கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக எடுத்து சாப்பிட்டுக்கிறீங்க. அடுத்த உணவு என்னென்னா கேரட்டுங்க. கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கேரட்டை நம்ம முடிஞ்ச அளவு பச்சையாக சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு முழு ஊட்டச்சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். முக்கியமாக 60 வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கு கண் பிரச்சனை கண்டிப்பாக வரும். கண் மங்கலாக இருக்கும், கண்ணாடி போடுற மாதிரி இருக்கும். இந்த கண் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே தீர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கேரட்டை உணவில் சேர்த்துக்கிறணும். அதாவது நம்ம பச்சையாக சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு கூடுதலான சத்துக்கள் கிடைக்கும். நம்மளுடைய ஸ்கின், அதாவது தோல்லாம்
வந்து சுருங்கி ஒரு சுருக்கம் ஏற்பட்டிருக்கும். அந்த தோலை எல்லாத்தையும் சுருக்கம் வந்திருந்தாலும் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த கேரட் வந்து உதவி பண்ணுது. நம்மளுடைய தோலை வந்து நல்லா பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு கேரட் உதவி பண்ணுது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு வயதாகும் பொழுது எல்லாமே இம்யூனிட்டி பவர் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு கேரட் உதவியாக இருக்குது. மற்ற இந்த வைரஸ், பாக்டீரியா போன்ற தாக்கல்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு கேரட் உதவி பண்ணுது. தினமும் நம்ம ஒரு கேரட்டை சாப்பிடலாம். இதை ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை உணவுலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 4வது உணவு என்னென்னா சர்க்கரைவள்ளி கிழங்கு. இதை சில பகுதிகளில் சீனிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷில் ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு அற்புதமான உணவுங்க. இது வந்து நம்மளுடைய ஆயிலை அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு கிழங்கு. இதுக்கு இன்னொரு பெயர் என்ன இருக்குன்னா சாகாம் வரம் தரக்கூடிய சர்க்கரைவள்ளி கிழங்கு. மரணத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் மருந்தாகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு. ஏன்னா இது ஒரு இயற்கை கொடுத்த ஒரு எனர்ஜி ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இதை சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இது எடுத்துக்கலாம். இது அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயாளிகள் இதில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா கரோட்டின் வந்து நம்ம உடலுக்கு வந்து விட்டமின் ஏயா மாறி நம்மளுடைய கண்களுக்கும் இதயத்திற்கும் நன்மைகளை கொடுக்கக்கூடியது. இதை வந்து நம்ம வேக வச்சு மாலை நேரத்திலேயோ இல்லை காலை நேரத்திலேயோ சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடலுக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அடுத்த உணவு என்னென்னா வெங்காயத்தை நம்ம தினமும் நம்மளுடைய சமையலறையில் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம வந்து உணவுகளில் சமைக்கும்போது சேர்ப்போம், அதோட விட்டுரும். ஏன்னா வெங்காயத்தில் வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் 2 முறை பச்சை வெங்காயத்தை எடுத்துக்கிறோங்க. அது கூட தயிர் கூட ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கிறோங்க. நம்ம பச்சையாக சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு கூடுதலான ஆரோக்கியம் கிடைக்கும். நம்மளுடைய ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்படும். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து பழைய கஞ்சியும் பச்சை வெங்காயத்தையும் தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் அவங்க வந்து 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு பச்சை வெங்காயம் மிகவும் சிறந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு 2 முறை வந்து வெங்காயத்தை எடுத்துக்கிறோங்க. அதே மாதிரி இதய நோய்களில் இருந்து பாதுகாக்கிறதுக்கும் வெங்காயம் வந்து பயன்படுது. வெப்பத்தை நம்மளுடைய சூட்டை குறைக்கிற தன்மையும் வெங்காயத்துக்கு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் சாலடாவோ இல்லை இதில் வந்து பச்சையாவோ எடுத்து சாப்பிடுங்க. இது சிறுநீரக ஆரோக்கியத்திற்கும் இது மிகவும் சிறந்தது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சிறுநீரக பிரச்சனை, அதாவது கல் அடைப்பு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த வெங்காயத்தை நீங்கள் வாரத்துக்கு 2 முறை நீங்கள் எடுத்துக்கிட்டாவே போதும். உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை அனைத்துமே சரியாகிவிடும். அடுத்த உணவு என்னென்னா தக்காளி தானே அப்படின்னு நினைக்காதீங்க. தக்காளி வந்து ஒரு சிறிய பழம்தான். ஆனால் இது நம்மளுக்கு ஒரு இதயத்துக்கு பாதுகாக்கக்கூடிய பழம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதயத்தையே பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய இதய நோய்களை தடுக்கக்கூடிய சக்தி தக்காளி பழத்துக்கு இருக்குது. ஏன்னா தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய அந்த லைக்கோபின் இருக்குல்ல, அந்த லைக்கோபின் தான் இதயம் சார்ந்த அனைத்து நோய்களையும் தடுக்கும் சக்தி கொண்டது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய தோல், சர்மம் சார்ந்த அனைத்து பிரச்சனைக்கும் நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது தக்காளி. வயதான தோற்றத்தை தடுக்கிறதுக்கு தக்காளி பயன்படுது. நீங்கள் தொடர்ந்து தக்காளியை வந்து பச்சையாவோ இல்லை தக்காளி ஜூஸையோ டெய்லி நீங்கள் காலைல தக்காளி ஜூஸை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வயது 10 வயது கண்டிப்பாக கம்மியாக தெரியும். இளமையான தோற்றத்தோடு எப்பொழுதுமே இருப்பீங்க. வயதான தோற்றம் வந்து மறைக்கப்படும். அந்த அளவுக்கு தக்காளி வந்து நம்மளுடைய தோள்களுக்கு வந்து நல்ல பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது. தக்காளியை வந்து சாலட்டாவோ இல்லை சாம்பார்லேயோ இல்லை சட்னியாவோ எந்த வடிவில் வேணாலும் நீங்கள் தினசரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா பூண்டு தாங்க. பூண்டும் ஒரு சின்ன சாதாரண ஒரு சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு உணவு தான். ஆனால் இது செய்யக்கூடிய அதிசயங்கள் பல. நம்மளுக்கு 3 அதாவது ஒரே கல்லில் 3 மாங்காய் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதய ஆரோக்கியத்தை, இரத்த ஓட்டத்தை, கொழுப்பை குறைக்கிறதுக்கு இது 3ஐயுமே சரியாக வச்சுக்கிறதுக்கு பூண்டு வந்து உதவி பண்ணுது. ஸோ பூண்டை முடிஞ்ச அளவுக்கு முக்கியமாக 60 வயசு மேலே உள்ளவங்களுக்கு இயற்கை கொடுத்த மருந்துன்னு சொல்லலாம். பூண்டை தினமும் நீங்கள் 1 இல்லைன்னா 2 பல் வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா உங்களுடைய ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் வரும். இந்த 3 பிரச்சனையுமே வந்து சரியாகும். ஏன்னா கெட்ட கொழுப்புக்கள்லாம் தேங்கி இருக்கும். அந்த கொழுப்பு எல்லாமே வந்து குறைஞ்சிரும். கொலஸ்ட்ரால் குறைஞ்சிரும். ரத்த ஓட்டம் எல்லாமே வந்து ஆரோக்கியமாக இருக்க உங்கள் உடல் முழுவதும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது பூண்டு. ஸோ வெறும் வயிற்றில் காலைல 2 பூண்டு சாப்பிடுங்க. அது எப்படி சாப்பிட்றீங்கன்னா சுட்டு சாப்பிடுங்க, இல்லை வடச்சட்டியில் போட்டு வறுத்து சாப்பிடுங்கன்னா பச்சையாக சாப்பிட்றது கடினமானது.
அடுத்த உணவு என்னென்னா வெண்டைக்காய் தான். வெண்டைக்காய் சொன்ன உடனே எல்லாருக்கும் நினைவில் வர்றது வெண்டைக்காயை சாப்பிட்டா மூளைக்கு நல்லது அப்படின்னு நம்ம வீடுகளில் சொல்லுவாங்க. அது உண்மை தான். வெண்டைக்காயை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். ஏன்னா 60 வயசுக்கு மேலே ஆனவர்களுக்கு நினைவாற்றல் குறைய ஆரம்பிக்கும். ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு இடத்துல வச்ச பொருளை மறுநாள் கேட்டோம்னா தெரியாது, தேடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஞாபக சக்தி கம்மியாயிரும். ஸோ வெண்டைக்காயை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிற பொழுது அந்த ஞாபக சக்தி அதிகரிக்க செய்யும். இதில் இருக்கக்கூடிய இந்த விட்டமின் சியும் போலேட்டும் மூளைகளுக்கு நரம்புகளுக்கு நல்ல வலிமையை தரக்கூடியது. முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லலாம். வெண்டைக்காயை வெண்டைக்காய் பொரியல் இல்லை கூட்டு இந்த மாதிரி வாரத்துக்கு 3 முறை நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கிறீங்க. வெண்டைக்காய் சமைக்கிறதுக்கு டைம் ஆயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இதை டைம் கிடைக்கிற அப்பெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது வெண்டைக்காயை உணவில் சேர்த்துக்கிறீங்க. ஏன்னா இது நிறைய சத்துக்களை கொண்டது. சர்க்கரை நோயாளிகள்லாம் வெண்டைக்காயை வெண்டைக்காய் தண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காயை கட் பண்ணி போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வந்தாவே அவங்களுக்கு அந்த சர்க்கரை நோய் கம்மியாக ஆரம்பிக்கும். அடுத்து வெண்டைக்காயை அப்படியே பச்சையாகவும் சாப்பிடலாம். பச்சையாக சாப்பிட்டால் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இது எல்லாமே சரியாகும். சர்க்கரை நோயிலிருந்து மலச்சிக்கல் ப்ராப்ளத்திலிருந்து ஞாபக சக்தி எல்லாமே இந்த மாதிரியான அனைத்து பிரச்சனைகளுமே சரியாக்க வல்லது. அடுத்த உணவு என்னென்னா உருளைக்கிழங்குங்க. இதை இங்கிலீஷில் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவோம். பலரும் உருளைக்கிழங்கு என்றால் குறை சொல்லுவாங்க. ஐயோ உருளைக்கிழங்கு அது வாய்வை ஏற்படுத்தி விடுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம உருளைக்கிழங்கை அளவாக எடுத்தால் ஒரு நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடியது, நம்மளுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது உருளைக்கிழங்கு. இதில் பொட்டாசியம் இருக்குது. இந்த பொட்டாசியம் இதயத்துக்கும் மூட்டுகளுக்கும் நல்ல நன்மையை கொடுக்குது. அதாவது மூட்டு வலி இருக்குது, கை வலி கால் வலி மூட்டு வலிலாம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க உருளைக்கிழங்க மிதமான அளவில் எடுத்துக்கிறணும். முக்கியமாக இதை வேக வச்சு அப்படியே உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்கக்கூடாது. ஆயில் அதிகமாக சேர்க்கக்கூடாது. அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமானது. அடுத்த உணவு என்னென்னா சுரைக்காய் அண்டு பீர்க்கங்காய். இது ரெண்டுமே எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு காய்கள் தான். அதாவது சீசன் டைமில் மழை காலங்களில் இது ரொம்ப அவைலபிளாக இருக்கும். முக்கியமாக கிராமங்கள்லாம் ஈஸியாக விளையக்கூடிய காய் தான். ஆனால் ரொம்ப என்ன சொல்கிற சுரைக்காயா அப்படின்னு கேட்பாங்க கிராமத்து சைடில். சுரைக்காயில் அவ்வளோ தூரத்துக்கு ஒன்றும் சத்து இல்லையே, அது வெறும் நீர் சத்து தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுடைய ஜீரண சக்தியை மேம்படுத்துறதுக்கும் நம்மளுக்கு அதாவது ஜீரண கோளாறு குடல் பிரச்சனை இது எல்லாத்துக்கும் நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது சுரைக்காய் அண்ட் பீர்க்கங்காய். 2 உணவுமே ஒரு 2 காயுமே ஒரு சிறந்த உணவு. ஸோ கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கிறங்க. இதை அடுத்து முக்கியமான ஆரோக்கியமான குறிப்புகள் கொடுக்குறேன். இந்த குறிப்புகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். காய்கறிகளை நம்ம நறுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா அலசிட்டு நறுக்குங்க. நறுக்கினதுக்கு அப்புறம் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சாலோ இல்லை தண்ணிக்குள்ளே போட்டு அலசிட்டு நறுக்கினாலோ அந்த காய்கறிகளில் உள்ள சத்துக்கள் எல்லாம் வெளியேறிடும். ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த காய்கறிகளோட முழு சத்துக்கள் உங்களுக்கு வேணும்னா முடிஞ்ச அளவுக்கு காய்கறிகளை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்குங்க. அடுத்து காய்கறிகளை நறுக்கிறதுக்கு முன்னாடி அலசுங்க. அப்புறம் நறுக்கி வச்சுட்டு ரொம்ப நேரம் வச்சுட்டு சமைக்காதீங்க. நறுக்கி வச்ச உடனே முடிஞ்ச அளவு சமைக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி அதிகமாக போட்டு குக் பண்ணாதீங்க. அதிகமாக எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது, அதிகமாக வேக வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கரெக்டான பதத்தில் பார்த்து பதமாக வேக வச்சு எடுத்துக்கிறங்க. அப்போ தான் உங்களுக்கு அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்ம உடலுக்கு போய் சேர்ந்து நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இல்லைன்னா ஊட்டச்சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். எண்ணெயில் போட்டு வேக வச்சு பொரித்து எடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கவே செய்யாது. உடலுக்கு தீங்கை கொடுக்கக்கூடியது. முடிஞ்ச அளவு கம்மியான எண்ணெய்களை ஊற்றி கம்மியாக சமைக்க பாருங்கள். தினமும் முடிஞ்ச அளவுக்கு 3 நிற காய்களை சேர்த்துக்கிறேங்க. பச்சை, மஞ்சள், சிவப்பு இந்த மாதிரியான காய்களை சேர்த்துக்கிற பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட செய்யும். மாலை நேரத்தில் சாப்பிட்றது கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். 3 நேரமே கரெக்டான டைமை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஈவினிங் டைம் கொஞ்சம் லேட்டாக மதியானத்தை நான் சாயந்தரமாக சாப்பிட்றேன் அப்படி சாப்பிடும் பொழுது ஜீரண பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் அந்த டைம் நல்லா ஃபாலோ பண்ணி சாப்பிடுங்க.
அடுத்த டிப்ஸ் என்னென்னா, மாலை நேரத்தில் வந்து ஏதாவது பயறு வகைகள் வந்து வேக வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறேங்க. முடிஞ்ச அளவுக்கு டீ காஃபியை வந்து கம்மி பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக மூலிகை டீ, துளசி டீ, இஞ்சி டீ, சுக்கு டீ இந்த மாதிரியான டீகளை வந்து எடுத்துக்கிறேங்க. காஃபி தூள் போட்டு அந்த மாதிரி டீ தூள் போட்டு அந்த டீயை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேங்க. அடுத்து வந்து ஈவினிங்கில் இல்லை சூப் கிடச்சா சூப் குடிங்க. உங்களுக்கு ஜீரணத்துக்கும் நல்லது, நைட் நல்லா தூக்கமும் வர செய்யும். என்ன நண்பர்களே, இந்த காய்கறிகளை தினமும் உங்கள் உணவில் சேர்த்துக்கிறீங்க. அப்படி நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா 60 வயசுக்கு பிறகும் நீங்கள் 40 வயசு மாதிரி ஆரோக்கியமாக இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால், பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.